அவர் சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் மதம் திரும்புவதல்ல. அவர் எனக்கு நான் சொன்னார், ஆட்கள் பிழையாக விளங்கிக் கொண்டார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை உலகமெங்கும் போய் ஆட்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுங்கள் என்று நினைத்து விட்டார். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, மனம் திரும்ப வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும். மனமாற்றம் அடைந்தால்தான் ஒருவன் புதிய புறவியாக புதிய சஞ்சாரத்தோடு ஜீவிக்க முடியும் என்றார். கிருபானந்த ராஜா எனக்கு மிச்சம் அருமையானவர். நான் வியாதியாக இருந்த வேளையிலெல்லாம் கிருபாவமாக பார்க்க வருவார்கள். சும்மா வர மாட்டார்கள். நல்ல ருசியான கட்டளை அவனிதான் செய்து கொண்டு வருவார். இந்த டிவியை நிகழ்ச்சியை திறப்பட செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பிரசங்கமும் வேதவாதிப்பும் கூட சில வேளைகளிலே அது செய்கிறவர்களை அந்த வேத பாடத்துக்கு சம்பந்தப்பட்டதாக ஒரு பீச்சிலே ஒன்றை படம் எடுப்பார், ஒரு பார்க்கிலே ஒன்றை படம் எடுப்பார். இவ்வளவுக்கும் அங்கே அந்த கேமராவை அந்த ஸ்டாண்டுகளை எல்லாம் தூக்கி கொண்டு தெரியவுடன் வினிதாவும் பின்னால் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வருவார். ஆக இப்படி தன் குடும்பத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பாடுபட்டு சரியான சேவையை செய்தவர்கள். ஆகவே அவர் ஒரு நாளும் பிறக்கப் போவதில்லை. அவரைத்தான் சொன்னார், நானே உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிகளோடு மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் என்னை விசுவாசிக்கிறவனும் அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். கிருபா ஒரு நாளும் மறிப்பதில்லை. அவர் ஆண்டவரோடு வாழ்கிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய அன்புள்ள ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாழ்கின்றார், இல்லத்திலும் வாழ்கின்றார். ஆகவே அவர் ஒரு நாளும் மறிக்கப்படுவதில்லை. ஆகவே அவருடைய பிரிவு அவருடைய ரொபினுக்கும் வினிதாக்கும் அன்புள்ள எவ்வளவு கவலையாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவருடைய ராட்சியத்திலே அவர் மகிமை பொருந்தினவராக இருப்பார். ஒரு வானத்தை நான் பார்த்த பொழுது ஒரு பெரிய அழகான வெள்ளி எப்பொழுதும் தெரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று இல்லாமல் போய்விட்டது. அதை காணவில்லை, அது விழுந்து விட்டது. அந்த வெள்ளி உடும்புராயை சேர்ந்த வெள்ளி கிருபானந்த ராஜா, அது விழுந்து விட்டது. ஆனால் அது மறுபடியும் தேவ சமூகத்திலே பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். First Bible reading for today is from Romans 8, verses 28 to 36. And we know that God causes everything to work together for the good of those who love God and are called according to his purpose for them. For God knew his people in advance, and he chose them to become like his Son, so that his Son would be the firstborn among many brothers and sisters. And having chosen them, he called them to come to him. And having called them, he gave them right standing with himself. And having given them right standing, he gave them his glory. What shall we say about such wonderful things as these? If God is for us, who can ever be against us? Since he did not spare even his own Son, but gave him up for us all, won't he also give us everything else? Who dares accuse us whom God has chosen for his own? No one, for God himself has given us right standing with himself. Who then will condemn us? No one, for Christ Jesus died for us and was raised to life for us, and he is sitting in the place of honor at God's right hand, pleading for us. Can anything ever separate us from Christ's love? Does it mean he no longer loves us if we have trouble or calamity, or are persecuted, or hungry, or destitute, or in danger, or threatened with death? As the scriptures say, for your sake we are killed every day, we are being slaughtered like sheep.